என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான். இந்த இரவை எப்படியும் கடந்து வந்துவிடு. விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகி, நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்பதனை தெரிந்து கொண்டுதான் நான் உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் நிச்சயமான விஷயங்களை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி உன்னோடு உடன் இருக்க உனக்கு எல்லாமும் சரியாக நடக்க நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நம்பிக்கையையும் உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் நான் உன்னோடு உடன் வரும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் இந்த தாயின் அன்பு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் உருவாகும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி, உனக்காக எப்பொழுதும் உன்னோடு தொடரும் இந்த பயணத்தில் நீ எந்த இடத்திலும் பின்தங்கி விடாதே. அம்மா நடப்பதையெல்லாம் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தாயின் அரவணைப்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையே உனக்கு உருவாக்கி தரும் என்பதனையே நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் சொல்லும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும், எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும். இந்த இரவை கடந்து வரும் பொழுது விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னை நல்லபடியாக மீட்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருந்து அத்தனையையும் உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நான் மீட்டெடுக்கும் இந்த பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள். அது போதும், அது ஒன்று போதும். இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ நம்பிக்கை கொண்டு எல்லாவற்றையும் சரியாக கடந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை புரிந்து கொண்டாயானால், இந்த தெய்வம் உனக்கு என்ன தர யோசிக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாயானால், அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இந்த வராகியினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இது நாள் வரையிலும் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டதில்லை அல்லவா? இனிமேலும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இனிமேலும் ஒருபொழுதும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை வேதனைப்படுத்திய நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ கலங்கியதை நான் கண்டிருக்கின்றேன். மேலும் மேலும் பல விஷயங்களும் என் பிள்ளை என்ன சொல்வது என்று தெரியாமல் நீ குழம்பியதையும் நான் கண்டிருக்கின்றேன். உன்னுடைய குழப்பத்தை நான் முடித்து வைக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை நான் வேறறுக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை மீட்டு கொண்டு வருகின்றேன். இதையெல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் போது என் பிள்ளையினுடைய வெற்றியிலும் அது உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த தாயானவள் உன்னை தொடர்வதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் நீ நல்லபடியாக வாழ்வதை, எப்பொழுதும் உனக்கு நான் எடுத்துச் சொல்வதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். இந்த வராகி உனக்காக எப்பொழுதுமே உன்னை தொடர்வதை உணர்ந்து, உன்னோடு நான் இருப்பதை புரிந்து, எந்த நிலையிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் நாம் தொடர்கின்ற விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே முன்னின்று உணர்த்தும். உனக்கு இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். தெய்வம் என்பது நமக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை புரிந்து கொண்டாயானால் இந்த தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைப்பதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். உன்னை தேடுகின்ற விஷயங்களில் உன்னுடைய ஆச்சரியங்களை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய அருளால் உனக்கு எந்த இடத்திலும் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தின் அருளால் உனக்கு எந்த இடத்திலும் மிகச்சரியான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இரவு பொழுதை நாம் நல்லபடியாக கடந்து வந்தோமானால் விடியும் பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறும் என்பதுதானே உண்மை. அதற்கு என்ன காரணம்? அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். மனதை நாம் அமைதிப்படுத்தினோமானால், தேவையில்லாத குழப்பங்களை நாம் தவிர்த்தோமானால் நம்முடைய மனதிற்கு நிம்மதி பிறக்கும். நிம்மதி பிறந்தால் நல்ல உறக்கம் பிறக்கும். நல்ல உறக்கம் பிறந்தால் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் நம்மை விட்டு விலகும். தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். அதுபோல இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுப்பது என்பதனையும் நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்வோம். நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்வோம். எதிர்பாராததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக மீட்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி என்பவள் உன்னை தேடி வரும் இந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுப்பது போல எல்லாவற்றையும் என் குழந்தை நீ நிச்சயமான மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள வேண்டும். விடியும் பொழுது ஒரு தெளிவான பொழுதாக இருக்கும். நிச்சயமாக நீ செல்கின்ற இடத்தில் எல்லாம் உறங்கி வழிய மாட்டாய். நன்றாக கவனித்து பார். பகல் நேரத்தில் உறக்கமாக வந்து கொண்டிருக்கும். நாம் வேலை செய்கின்ற இடத்தில் கூட தூங்கி தூங்கி வழிந்து கொண்டிருப்போம். செய்கின்ற காரியத்தில் கவனம் இருக்காது. செய்கின்ற விஷயத்தில் தெளிவு இருக்காது. நம்மை சுற்றி நடக்கக்கூடியது எதிலுமே நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்காது. எல்லாமுமே நம்மை நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வைக்காது. மேலும் மேலும் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். செய்யும் காரியத்தில் எல்லாம் தோல்வி, நினைத்த விஷயத்தில் எல்லாம் தோல்வி என்று ஒவ்வொன்றிலும் உனக்கு தோல்விகளே அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நாம் அந்த இடத்தில் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க போராட வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் நம் உரிமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கான வாழ்க்கையை நாம் நிச்சயமாக விட்டு விலகக்கூடாது. உனக்காக நடக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று உணரும் பட்சத்தில் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொன்றிலும்
நீ உனக்கு விரும்பியதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. தேவையானது எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நம்பிக்கையினால் நாம் வாழ வேண்டும். நம்பிக்கையினால் நாம் எதையும் சாதிக்க வேண்டும். ஆனால் யாரை நம்ப வேண்டும் என்பதிலும் நிச்சயமாக நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நேரம், இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்களை நீ கட்டாயமாக சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம். அத்தனை வெற்றியும் உனக்கு உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உறுதியோடு உன்னை நிலைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. விடியும் பொழுதை நான் வெற்றி பொழுதாக மாற்றுவது, அதை நீ வெற்றி பொழுதாக மாற்றுவது, இது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. எதையும் என் பிள்ளை நீ சரியாக சாதித்து விட வேண்டும். எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகள் பிறக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நீ விரும்பியது போல ஆச்சரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது, நல்ல வாழ்க்கை உனக்கு தொடரும் பொழுது இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி இந்த காலம், இதுவரையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் காலம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து நீ சரியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றுதான். பெருமகிழ்ச்சி என்பது உனக்குள் தானே இருக்கின்றது. அதனை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அதனை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உன் வசமாக்கி கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து, உனக்கு பேரதிசயங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய விஷயங்களும் ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எதற்குமே என் பிள்ளை நீ தயங்கிவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். இனி நடப்பதையெல்லாம் நாம் கவனிக்கும் நேரம், நமக்கு கிடைப்பதையெல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இவையெல்லாம் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் யாருக்காகவும் நாம் விட்டு கொடுக்கவும் வேண்டாம். யாரையும் தலையில் தூக்கி வைத்து நாம் கொண்டாடவும் வேண்டாம். உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவத்தை கொண்டு நீ ஒவ்வொரு நிலையையும் கடந்து வந்து கொண்டே இரு. உனக்கு கொடுத்த ஆச்சரியத்தை கொண்டு நீ அடுத்தடுத்த நிலைகளில் வெற்றியை பெற்று கொண்டே இரு. அது போதும். அதை நினைத்து நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய மகிழ்ச்சியும் உன் கைகளில் தான் இருக்கிறது எனும் பொழுது அதை என் பிள்ளை நீ விட்டு விடலாமா? தாயின் அன்பையும் அரவணைப்பையும் நீ விட்டு விலகலாமா? உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி எல்லாவற்றையும் முன்னிருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பாள் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உனக்கு நான் இருப்பது போல எல்லா நிலையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கடந்து வந்ததை எல்லாம் இனி நினைத்து பதறாதே. உன்னை தேடி வரும் விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை
ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி எந்நாளும் உனக்கு வேதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். ஒருபோதும் பின்தங்கி விடாதே. வராகி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதொரு விடியல் காத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய விடியல் உனக்கு நீ நினைத்ததை விடவும் பேரதிசயத்தை தரப்போகிறது. நீ நினைத்தது போலல்ல. எந்த ஒரு விஷயம் பிரச்சனைகளாக மாறும் என்று நீ கலங்குகிறாயோ அந்த விஷயம் ஒன்றுமில்லாமல் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.